ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய விஷயம் என்ன பத்தி நான் ஷேர் பண்ணிக்க போறேன். அதோட சேர்ந்து ஈவினிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்றதையும் நான் அப்படியே ஷேர் பண்ணிக்க போறேன். ஈவினிங் ஒரு 4:30 5 o'clock போல செழியன் வந்து தூங்கிடுவாங்க. அது ஆக்சுவலி எல்லா குழந்தையும் முழிக்கிற நேரம். பட் செழியனுக்கு அந்த டைம்ல தான் கொஞ்சம் தூக்கம் வரும். ஒரு 6 o'clock வரைக்கும் தூங்குவாங்க. ஒரு half an hour to 45 minutes கிட்ட தூங்குவாங்க. சில நேரம் அது கூட இருக்காது. 15 நிமிஷத்துல எந்திரிச்சிருவாங்க. சரி ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிடுவேன். அண்ட் தொட்டில்ல இருந்து இன்னும் சேஞ்ச் பண்ணல. நிறைய பேர் வந்து 2 வயசு 2.5 வயசு வரைக்கும் குழந்தை இருக்கட்டும், அவங்களாவே சேஞ்ச் பண்ணிப்பாங்க, நீங்க ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. சோ அதனாலயே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். சோ இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே தான் உங்ககிட்டயும் கேட்டேன். எல்லாரோட வேவ் லென்த் ஒரே மாதிரி இருந்தது. செழியன் தூங்குறதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு தலையை சிக்க எடுத்துடலாம்னு சொல்லி சிக்க எடுத்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தலைக்கு என்ன தேய்க்கிறீங்க, ரொம்ப ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நான் இப்போ கொஞ்ச நாளா வந்து சீரம் வந்து கட் பண்ணிட்டேன். சீரம்க்கு பதிலா நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரம்க்கு பதிலா முன்னாடி வந்து ஸ்டீக்ஸ் லாரியல் அந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா வந்து எல்லா சீரமே கட் பண்ணிட்டு நம்மளோட ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து நல்லாவே உண்மையாவே ஷைனிங்கா இருக்கு. இப்படிதான் இருக்கும். ரொம்பலாம் தேய்க்க மாட்டேன். ஒரு 2 to 3 டாப்ஸ் தான் வந்து தலை குளிச்சு முடிச்ச உடனே, தலை காஞ்ச உடனே சீரம்க்கு பதிலா அதை அப்ளை பண்ணுவேன். அது நெக்ஸ்ட் வாஷ் வரைக்குமே அந்த ஷைன் வந்து ஹேர்ல கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஆல்மண்ட் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஆல்மண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா, சோ அதுதான். அது நல்லாவும் இருக்கும். அது அப்படியே சம்டைம்ஸ் ஃபேஸ்க்கும் இது பண்ணி கண்டிப்பா நீங்களும் சீரம்ல இருந்து இதை மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நான் தலையை சீவிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிட்டு செல்லம் கொஞ்சுவாரு. தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லா குழந்தையும் அது ஒண்ணு இருக்கும், டிஃபால்ட்டாவே நம்மள விட்டே மூவ் பண்ண மாட்டாங்க. சோ அது அந்த கொஞ்ச நேரம் வந்து அப்படியே போயிடும். ஒரு 5 to 10 minutes கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் தொட்டில இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் தோலை விட்டு இறங்கவே மாட்டான். சரி மினிமம் ஒரு 5 to 10 minutes அது வந்து அப்படியே இருந்துப்பான். சம்டைம்ஸ் 20 minutes கிட்ட அப்படியே டிஃபால்ட்டா அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க. நானும் சரி ஓகே, எவ்வளவு நேரம் நீ படுக்கணுமோ படுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவேன். அப்புறம் செடின்னு கீழே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு நான் அவங்களுக்கு தேவையான பால் ரெடி பண்றதுக்கு போயிடுவேன். கிச்சனுக்குள்ள அப்படியே வேலை முடிச்சுட்டு என்னோட ஸ்கூலிங் லைஃப் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு 12th முடிக்கிற வரைக்குமே நான் வந்து லேடிஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இங்க எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. 10th வரைக்குமே எந்த ஒரு கவலையுமே இல்லை, எனக்கு கோஎட்ல படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் நமக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட், எந்த ஒரு லைக் டென்ஷனுமே இருக்காது. ஜாலியா ஸ்கூலுக்கு போவோம், ஜாலியா லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பிடி பீரியட்ல விளையாடுவோம். அந்த டைம் நமக்கு இருக்க ஒரே டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு டியூஷன் போறது, இன்னொன்னு ஏதாவது நமக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்ல ஏதாவது எக்ஸாம் வருது. இது ரெண்டு மட்டும் தான் அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து கோவம் டென்ஷன் வரதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும். 11th 12th போனோன்னு எனக்கு கொஞ்சம் நம்ம ஏன் கோவிட்ல இல்ல அப்படின்னு யோசிக்க தோணுச்சு. ஏன்னா நம்ம அந்த டைம் பப்ளிக் இல்லையா, சோ அதனால டியூஷன்ல தான் கண்டிப்பா இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது பாய்ஸ் தனியா உட்கார வச்சிருப்பாங்க, கேர்ள்ஸ் தனியா உட்கார வச்சிருப்பாங்க. சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, டியூஷன்ல மட்டும் தனித்தனியா உட்கார்ற மாதிரி இருக்கும். என்னைக்காவது டியூஷன் சார் லீவ் போட்டுட்டாங்கன்னா அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த ஒரே ஸ்கூல்ல படிப்பாங்க இல்லையா, சோ அவங்க எல்லாம் வந்து நல்ல ஜாலியா பேசி விளையாடுறது அந்த மாதிரி இருக்கும். நான் மட்டும் அப்படியே தனியா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து லைக் பப்ளிக் எக்ஸாம் எல்லாமே வந்து என்னோட ஊர்ல தான் படிச்சிருந்தேன், காரைக்குடியில. அப்பா வந்து டிஃபென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றதுனால அவங்க கேரளாக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால அப்பா அம்மாவும் அங்க இருந்தாங்க. டியூஷன்ல நமக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. பட் இந்த சார் எல்லாம் வராத போது அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது காமெடி சொல்லிக்கும் போது நம்மளால அது டக்குன்னு சிரிச்சிட முடியாது. ஏன்னா நமக்கு அந்த பாய்ஸ் கூட அவ்வளவா பழக்கமே இருக்காதா. சோ அந்த டைம்ல எல்லாம் நம்ம ஏன் அப்படி படிக்கல அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருக்கும். எங்க பாட்டி கிட்ட வந்து வேகமா நான் 2-3 தடவை கேட்டேன், என்னையே கோயிட்ல சேர்க்காம லேடிஸ் ஸ்கூல்ல சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க பாட்டி என்ன சொன்னாங்க, அதை போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் அந்த டைம்ல போன் எல்லாம் இல்ல. அந்த 1 ரூபி காயின்ல நம்ம பேசுவோம் இல்லையா, அப்படிதான் இருக்கும். வீக்லி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே எங்க மாமா கிட்ட மட்டும் போன் இருக்கும். அப்ப எங்க மாமா வந்து வருவாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு. அம்மா வந்து அங்க கேரளால பூத் இருக்கும் இல்லையா, சோ அங்க இருந்து எங்க மாமா நம்பருக்கு போன் போடுவாங்க. அப்பதான் என்கிட்ட பேசுவாங்க. அந்த 8th இருந்து நான் ஒரு 12th முடிக்கிற வரைக்கும், முக்கியமா 10th முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கலாமே, அதுல வரைக்குமே அந்த 3 வருஷமே வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் எங்க அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுவேன். எங்க அப்பாக்கு காது கேட்காது அப்படின்றதுனால எங்க அப்பா ரொம்ப ரேரா தான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்களும் போய் கேரளால படிச்சிருக்கலாமே, நீங்க ஏன் அப்பா அம்மா கூட போல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷ் சுத்தமா வராது. இப்பவுமே எனக்கு இங்கிலீஷ்லாம் சரியாவே வராது. ஏனோ தானோ தான் பேசுவேன். நான் பேசுற இங்கிலீஷ்ல நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கும். பட் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் பேசுறதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். எனக்கு அதை கத்துக்கணும்னு பெருசா ஆசையும் இல்ல. அருண் இப்ப வரைக்குமே வந்து கத்துக்கோ, நீ ஒரு ஃபீல்டுல வந்துட்ட, நீ ஏன் இன்னும் கத்துக்காம இருக்க அப்படின்வா. பட் அது வந்து லாங்குவேஜ், அது புரிஞ்சா நமக்கு போதும் இல்ல. எனக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும். அதனால அது எதுக்கு தேவை, எனக்கு தமிழ் கம்ஃபர்டபுளா இருக்கு, சோ அதுல நான் பேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப வரைக்கும் அதுல எனக்கு பெருசா வந்து ஒரு ஆர்வம் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரளாலனா
அதான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணு இங்கிலீஷ் தெரியணும் இல்லைன்னா மலையாளம் தெரியணும். நமக்கு ரெண்டுமே வராது தமிழை தவிர. சோ அதனாலே என்ன வந்து பாட்டி வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா 8th 9th 10th பப்ளிக் இல்லையா, சோ அதனால அங்க போயிட்டு ஒருவேளை நான் மார்க் கம்மி ஆயிடுவேனோ இல்லைன்னா நான் ஃபெயிலே ஆயிடுவேனான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களோட ஸ்கூல்ல வந்து நான் ஒரு 3rd ரேங்க்ல எடுக்கக்கூடிய ஒரு நல்ல படிக்கிற பொண்ணு. பாட்டி வீட்டுல என்னோட ஒரு நாள் சொல்லணும்னா காலையில 5:45 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எந்திரிச்ச உடனே நான் தான் வாசல் தெளிச்சு கோலம் போடணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நைட்டே பாத்திரம் விளக்கிட்டாங்க, கொல்லப்புறத்துல கவுத்தி வச்சிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு 6:30க்குள்ள பண்ணி முடிச்சிடணும். 6:30ல இருந்து 7:15 இல்லைன்னா 7:30 வரைக்கும் நான் வந்து படிக்கணும். 7:30 மணிக்கு நல்ல தண்ணி வரும். அந்த நல்ல தண்ணியை போய் நானும் எங்க பாட்டியும் போய் புடிச்சிட்டு வருவோம். அடுத்த தெருவுக்கு போய் பிடிக்கணும். சோ இதை புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் டக்கு டக்குன்னு வந்து குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்புறதுக்கு கரெக்டா. ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த 8th 9th 10th ஸ்கூலிங்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப என் கூட டச்ல கிடையாது. பட் அவங்கள என்னால மறக்கவும் முடியாது. பிகாஸ் அந்த டைம் நமக்கு விவரம் பெருசா நமக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. அந்த டைம்ல ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவங்க நேம்லாம் இப்ப வரைக்குமே மறக்கவே முடியாது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். பெருசா நம்ம இப்ப அவங்க கூட டச்ல இருக்க மாட்டோம். ஆனா எல்லாராலையும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா டக்குன்னு அவங்க தான் ஞாபகம் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட +1 +2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. சோ அப்படிதான் எனக்கு வந்து இந்த சத்யா நித்யான்றவங்க வந்து மறக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். சத்யா நித்யா, அதுக்கப்புறம் நாஜிரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் துர்கான்னு இருக்காங்க, அப்புறம் அஜீஷான்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மாதிரி ஸ்கூல். இன்னைக்கு நிறைய ரீயூனியன், நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் வந்து 18 years of friends அந்த மாதிரி எல்லாம் போடும்போது நம்மளும் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நிறைய நாள் நினைப்பேன் அந்த மாதிரி. ஆனா இதுவும் ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல எல்லாருக்கிட்டயுமே போன் ஈஸியா வந்துருச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லைஃப் லாங் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அந்த டைம்ல நம்ம டச்லயே இல்லைனாலும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, இல்ல நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இவங்களோட நேம் எல்லாமே நமக்கு வரும். இல்ல ஏதாவது ஒரு பாட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட ஸ்கூல் தாட் வந்து நமக்கு வரும். அப்படி இப்படின்னு ஒரு வழியா என்னோட பப்ளிக் எக்ஸாமையும் நான் முடிச்சிட்டேன். அண்ட் ஒரு பப்ளிக்ல பாத்தீங்கன்னா 434 கிட்ட எடுத்திருந்தேன். அண்ட் தமிழ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அப்படின்றதுனால எனக்கு பப்ளிக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தமிழ்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சோ அதுல வந்து என்னோட சிவகங்கை மாவட்டத்துல நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்தேன் தமிழ்ல. சோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு புக்கும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கேஷ் பிரைஸும் கொடுத்திருந்தாங்க பப்ளிக்கு முன்னாடி. அதனாலே தமிழ்ல எனக்கு ஹோப் வச்சிருந்தாங்க பப்ளிக்ல. பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு நான் தமிழ்ல எடுக்கல இந்த சென்ஸ். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் வரல, ஸ்கூல் 3rd வந்திருந்தேன் தமிழ்ல. 94 மார்க் எடுத்திருந்தேன் தமிழ்ல. 10th முடிச்சோடனே அப்பா வந்து நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் நான் அந்த டைம்ல தான் ஊர்ல தான் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். சோ அதனால இதுக்கு மேல பொண்ணு அங்க வைக்க வேண்டாம், சோ நம்ம கூடயே கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இங்க சென்னை வந்துட்டோம் நாங்க. இங்க வந்து எனக்கு 11th 12th பாத்தீங்கன்னா நான் பயாலஜி குரூப் எடுத்திருந்தேன். இங்க கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ தங்கமான ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு வந்து இப்ப வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டச்ல இருக்காங்க. பட் இவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியாக்கு அவ்வளவா சைட் வரமாட்டாங்க. இதுல பாதி பேர்கிட்ட இன்ஸ்டாகிராமே கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. பட் ஆனா வந்து இவங்க எல்லாம் நான் ஒண்ணு நினைச்சேன் அப்படின்னா எனக்கு அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. அது பினான்சியல் சைடா இருக்கட்டும், என்னோட சப்போர்ட் சைடா இருக்கட்டும். என்னோட அம்மா உடம்பு முடியாத போது அவ்வளோ பேரும் நான் வருத்தப்பட்டதை விட அவங்க வருத்தப்பட்டதா ரொம்ப அதிகமா இருந்தாங்க. இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து இந்த காலத்துல வந்து சுட்டு போட்டாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க, ஸ்கூலிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்க லைஃப்ல யாரு உங்களுக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்ட், ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்ப உங்களோட நேம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் பாத்தீங்கன்னா விஜயா, முத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப க்ளோஸ். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லில்லி, அதுக்கப்புறம் வந்து தக்காளி, இவங்க எல்லாம் இருக்காங்க. தக்காளின்ற பேர் வந்து ஐஸ்வர்யா. சோ இவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னும் எனக்கு டச்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்க சென்னை வந்தோன்னா 11th 12th நான் எய்ம் பண்ண மார்க் என்னால எடுக்கவே முடியல. பிகாஸ் ஒரே பொண்ணு அப்படின்றதுனால செல்லம் ஓவர் ஆயிடுச்சு. அம்மா படினா கூட பாத்துக்கலாம், எனக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டிய அந்த டைம்ல எல்லாம் நம்ம ஓவரா வாயாடுவோம் இல்லையா. சோ அதெல்லாம் பண்ணி சரியா படிக்க முடியல. சோ என்னோட அந்த டைம் மார்க் பாத்தீங்கன்னா ஒரு 900 அந்த ரேஞ்ச்ல தான் வந்துச்சு. எனிவே பயாலஜி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம ஊர்ல அப்படின்னா பாட்டி வந்து நம்மள மிரட்டியாவது படிக்க வச்சிருவாங்க. டைம் டேபிள் இதுதான் படிக்கணும், இப்படிதான் எந்திரிக்கணும் அப்படின்ற மாதிரி. இங்க நம்ம கிடையாது. சோ அதுதான் நம்ம சென்னைக்கும் ஊர் சைடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் பாப்பேன். அப்படியே என்னோட ஸ்கூலிங் லைஃபையும் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா வந்து நானும் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். நானும் டக்கு டக்குன்னு பெரிய பொண்ணு ஆயிட்டே வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது. காலேஜ் லைஃப், ஆஃபீஸ் லைஃப் பத்தி நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். உங்ககிட்ட பேசிக்கிட்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா பண்ணிருந்தேன். சோ பன்னீர் டிக்காவோட ரெசிபி கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல வந்து நான் அப்லோட் பண்றேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. கடகடன் சமைச்சதுனால அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு. பிகாஸ் நம்ம வீடியோ எடுக்க மாட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு நம்ம வந்து சமைச்சிட்டு பாத்திரம் அப்பப்ப கிளீன் பண்ணிடுவோம். பட் வீடியோ எடுக்கும் போது என்ன ஆகும், டைரக்ஷன் மாத்தி மாத்தி எடுப்போமா. சோ அதனால பாத்திரம் வந்து கழுவுறதுக்கு முடியாது. சோ அதனால பாத்திரத்தை அப்படியே சேர்த்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து சமைச்சு முடிச்சுட்டு செடியன் அருண் கிட்ட கொடுத்துட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டேன். எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சா கண்டிப்பா வந்து சமைக்கிறதுக்கு மூடே வராது. சோ எல்லா
பாத்திரத்தையும் கிளீன் பண்ணி இப்படி வச்சுட்டேன் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு கவுத்திக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்படியே கேஸ் அடுப்பையும் பாருங்க எவ்வளவு அவசர அவசரமா இது பண்ணதுனால இதாயிடுச்சுன்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் அதையும் கையோட கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணேன். புது அடுப்பு அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அந்த எட்ஜஸ் எல்லாமே. வீட்டுல எல்லாம் தேங்காய் கொஞ்சம் இருந்தது. சோ அதனால அந்த தேங்காய் அதுக்கப்புறம் கேரட் அவல் எல்லாமே வச்சு செழியனுக்கு வந்து அதை வச்சு டின்னர் ரெசிபி பண்ணி கொடுத்துட்டேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணா அதுல செக் பண்ணி பாருங்க எப்படி பண்ண அப்படின்றத. அது அகைன் ஆல்ரெடி ரீல்ல இருக்கனால மறுபடியும் இதை அட்டாச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிளிப்ஸோட நான் அதை அட்டாச் பண்ணல. இது எல்லாமே பண்றது பாத்தீங்கன்னா டைம் ஒரு 11:30 இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் செழியன் வந்து தூங்குற டைமா. ஸோ என்னால ஃப்ரீயா பண்ண முடியலன்னா என்னதான் அருண் கிட்ட விட்டாலும் ஓடி ஓடி வந்துருவாங்க. ஸோ எனக்கு கம்பெனிக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேஷு மட்டும் தான் இருப்பாரு. ஸோ அதனால அவருக்கு 2 பிஸ்கெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா என் கூட உட்காந்துருப்பாரு கிச்சனுக்குள்ள. ஸோ அப்படியே என்னோட டைம் வந்து ஒரு 12:15 ஆச்சு. ஸோ அது வரைக்கும் அப்படியே என்னோட கிளீனிங் ஒர்க் ஃபுல்லா போயிட்டே இருந்தது. இந்த வீடியோ எடுக்கிறதுனாலதான் இவ்வளோ ப்ராப்பராகவும் கிளீன் பண்ண இவ்வளோ மெஸ்ஸியும் வீடியோ எடுக்கிறதுனாலதான் ஆச்சு. இல்லைன்னா இவ்வளோ மெஸ்ஸி கண்டிப்பா வந்து யூசுவல் டேஸ்ல ஆகாது. சோ இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் பாடி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சோ தண்ணி குடிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் படுத்துற வேண்டியதுதான். அவ்வளவுதான் என்னோட நெக்ஸ்ட் டியூட்டியே. செடியை வச்சுட்டு ஒரு vlog எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட அந்த மெஸ்ஸி திங்ஸை கிளீன் பண்றது அதை விட கஷ்டம். என் பாடியில இருக்க பேட்டரி எல்லாம் ஃபுல்லா இறங்கிடுச்சு. சோ அதனால நான் தூங்க வேண்டிய டைமும் வந்துருச்சு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நியூ சப்ஸ்கிரைபரா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலியில ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.